காதல் உறவில், திருமண உறவில் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டுமென்றால் எளிமையாக வாழ்ந்தால்தான் அது சாத்தியம். அதாவது நீங்கள் பணக்காரராக வாழ்ந்தீங்கன்னா, கோடீஸ்வரராக வாழ்ந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் உண்மையாலாம் வாழவே முடியாது. ஏன்னா மனிதர்கள் தப்பு பண்ணுறதுக்கு சபலப்படுத்துகிற மாதிரியான வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. நீங்கள் நிறைய பெரிய பணக்காரராக இருப்பீங்க, அதனால் நிறைய காசு இருக்குதுன்னா உங்களால் ஒரு பொண்ணை யாருடைய ஒரு பொண்ணையோ அல்லது ஒரு ஆம்பளையோ கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் தங்கி நீங்கள் எந்த ஹோட்டல்லையும் தங்கிட்டு எங்கே வேணாலும் போயிடுவீங்க. நீங்கள் உங்கள் மனைவிக்கு தெரியாமல், உங்கள் கணவனுக்கு தெரியாமல் ஒரு ஆணோடு அல்லது ஒரு பெண்ணோடு கள்ளத்தொடர்பு வைத்துக்கொண்டு நீங்கள் எங்கே வேணாலும் உங்களால் நினச்சா 5 ஸ்டார் ஹோட்டலோ அல்லது அந்த தோட்டத்து பங்களா அப்படி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எளிமையானவர்களால் அது சாத்தியம் கிடையாது. எளிமையானவர்களுக்கு ஒரு வீடு தான் இருக்கும். அவங்களால அந்த வீடு தான் அவங்க போய் தப்பு பண்ணுறதுக்கு எங்கே போய் தப்பு பண்ணுவாங்க? அந்த வீட்டில் அவங்க குடும்பம் இருக்குது. அதனால் அவங்க இன்னொரு தப்பு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தேவை. அப்படி இருக்கும்போது நீங்கள் திறந்த வெளியில் தப்பு பண்ணுறதுக்கு கிராமப்புறங்களில் அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பணக்காரர்களால் எளிதாக தப்பு பண்ணலாம். யாருக்கும் தெரியாமல் வெளிநாட்டுக்கு கூட போய் தப்பு பண்ணிட்டு வருவாங்க. யாருடனாவது போய் ஒரு 10 நாள் டூர், 5 நாள் டூர் போயிட்டு வெளிநாட்டில் போய் தப்பு பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி உள்ளே 5 ஸ்டார் ஹோட்டல், பெருநகரங்களில் வாழ்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். சென்னை, பாம்பே, கல்கா அங்கெல்லாம் போனால் 5 ஸ்டார் ஹோட்டல் போயிட்டு அவங்க தப்பு பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா பணம் இருக்குது, அதனால் அந்த தப்பு பண்ணுறதுங்கிறத ரொம்ப பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு எளிமையாக வாழ்கிறவர்கள் இருக்காங்களா, அந்த மாதிரி அவங்க தப்பு பண்ண முடியும். எளிமையானவர்களால் அந்த அளவுக்கு தப்பு பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை, போய் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போக முடியாது. அல்லது ஒரு திறந்த வெளியில் ஒரு கிராமப்புறமாக இருந்தால் காடு கரையில் ஒதுங்கி, அதுவும் பாதுகாப்பு கிடையாது. இவங்க ஏதாவது மரவா அந்த தோட்டத்துக்கு அந்த ஓரமாக எங்கேயா மரவா போய் ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அது 4 பேர் பார்த்துருவாங்க. அது ஆபத்தானது. அதே நேரத்தில் இவங்க காடு கரைன்ட்டு ஏதாவது வயல்வெளிகளில் எங்கேயாவது மறைவாக ஒரு இடத்துல ஒதுங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே பாம்பு இருக்கலாம், பூச்சி கடிக்கலாம். இரவு நேரத்தில் தான் ஒதுங்குவாங்க. அப்படி ஒதுங்கினாக்கா அங்கே பூச்சி கிடக்கலாம், பாம்பு கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அது மாதிரி திறந்த வெளியில் ஒரு கிராமப்புறங்களில் எங்கேயா ஒதுங்குறாங்க, அதை யாராவது 4 பேர் பார்த்தாங்கனாக்கா அது பிரச்சனை ஆகிடும். அதனால் எளிமையாக வாழ்கிறவர்கள் அல்லவா, அவர்களுக்கு தப்பு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க தப்பு பண்ணுறதுக்கு சூழ்நிலை இடம் கொடுக்காது. ஆனால் ஒரு பணக்காரங்க அதற்கு தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வார்கள். நிறைய வீடு கூட அங்கங்கே கட்டிடுவாங்க. வெளிநாட்டில் ஒரு வீடு கட்டிடுவாங்க. அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குமா, வெளிநாட்டில் ஒரு வீடு கட்டிடுவாங்க. அல்லது உள்ளூர்லேயே ஒரு தோப்பு, ஒரு பெரிய தோட்டம், அதில் ஒரு பங்களா, அதில் ஒரு தோட்டம். அப்படி எல்லாம் எதுக்குன்னாக்கா இதெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அப்படி கார்லேயே உட்காந்து அந்த தோட்டத்துக்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டு தப்பு பண்ணிட்டு வந்துடுவாங்க. தப்பு பண்ணுறதுல அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. தப்பு பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா பணத்தை வைத்து அதை சாத்தியமாக்குகிறார்கள். தப்பு பண்ணுறது பொதுவாக ரொம்ப கடினமான விஷயம். நீங்கள் உடல் உறவில் கள்ளத்தொடர்பு வைத்துக்கொள்வது அதெல்லாம் ரொம்ப கடினமான விஷயம். ரொம்ப பாதுகாப்பானது கிடையாது, ஆபத்தான ஒரு விஷயம். 4 பேர் பார்த்துருவாங்க. பார்த்து வீட்டில் மனைவிகிட்டையோ கணவன்கிட்டையோ போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது பெரிய சண்டையாகி பிளவு, விவாகரத்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு ஆண் இன்னொரு மனைவியோட கள்ளத்தொடர்பு வச்சுக்காங்கன்னா அந்த பெண்ணின் கணவருக்கு அது தெரிஞ்சு போச்சுன்னா அந்த கணவன் வெட்டு குத்துன்னு இறங்கிடுவாப்புல. அப்புறம் அது பெரிய ஆபத்தான விஷயமா இருக்குது. அப்போ சாதாரண மக்களாக வாழும்போது தவறுகள் செய்வது தவறான கள்ளத்தொடர்புலாம் வைத்துக்கொள்வது அவ்வளவு பாதுகாப்பானதாகவும் இல்லை, எளிதானதாகவும் இல்லை. 4 பேர் பார்த்துருவாங்க அப்போ 4 பேருக்கு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணணும், பார்க்குறவங்களுக்கு தெரியாமல், மக்களுக்கு பிறருக்கு தெரியாமல் அந்த தப்பு பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரு பாதுகாப்பான சூழல் எளிமையானவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் ஒரு பணக்காரங்க அதை ஈஸியாக சாத்தியப்படுத்திடுவாங்க. அவங்ககிட்ட நிறைய கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். அதனால் ஒரு தப்பு பண்ணணும், ஒரு பொண்ணோட இல்லை ஒரு ஆணோடைய அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னா யாருக்கும் தெரியாது. அவங்க ஒரு விஐபியாக இருந்தாங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்தளவுக்கு ஈஸியாக சும்மா ஒரு 2 நாளில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, தப்பு பண்ணிட்டு வந்துடுவாங்க. கள்ளத்தொடர்பை கடைபிடிப்பதற்கு அவர்களிடம் உள்ள பணம் அவர்களுக்கு அதை எளிதாக மாற்றி விடுகிறது. அதனால் மக்களை ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும், காதல் உறவில் உண்மையாக இருக்க வேண்டும், திருமண உறவில் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம்.
நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படும்போது தவறுகள் செய்ததற்கான பாதுகாப்பு உங்களுக்கு நிறைய கிடச்சிரும். தப்பை வந்து ஈஸியாக பண்ணலாம். பெரிய பங்களா இருக்கும், அங்கே 4-5 வேலைக்காரங்களை வச்சுருப்பீங்க. அந்த வேலைக்காரங்க கூட தப்பு பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த வீட்டுக்கு உரிமையாளர்களாக உள்ள பெண்களோ ஆண்களோ வேலைக்காரர்களாக நியமிக்கப்பட்டவர்களுடன் ஒரு கள்ள தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதற்கு அந்த பெரிய பங்களாவே பாதுகாப்பாக இருக்கும். இப்படி வந்து ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கைக்கு தான் இந்த சொகுசான வாழ்க்கை ரொம்ப உதவியாக இருக்கும். சொகுசான வாழ்க்கை என்பது ஒரு ஆடம்பரமான பங்களாக்களில் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மிகவும் உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். ஆனால் எளிமையாக வாழ்கிறவர்களுக்கு அது சாத்தியம் கிடையாது. எளிமையாக வாழ்கிறவர்கள் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு வேலை, ஒரு 8 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சிறிய வீடு, அவங்களுக்கு இருக்கிறதே ஒரு வீடு. அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் திறந்த வெளிக்கு போனாக்கா யாராவது பார்த்துருவாங்க, ஆபத்தானது. அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டே தப்பு பண்ண மாட்டாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க கட்டுப்பாடாக இருப்பாங்க, ஒழுக்கமாகவும் இருப்பார்கள். அதனால் ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது வந்து வெறுமனே நம்ம மனசில் தான் இருக்குது. அது ஒரு விஷயம் நம்ம மனசில். ஆனால் வந்து மனித உயிர்கள் வந்து ரொம்ப உத்தமர்கள் கிடையாது. ஏதாவது சபலம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தப்பு பண்ணுறது வந்து அந்த சூழ்நிலை தான் முடிவு பண்ணும். சூழ்நிலையும் வந்து நம்மளை கட்டுப்படுத்தணும். நாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னா நாம் மட்டும் நம்மளை கட்டுப்படுத்தினா மட்டும் போதாது, நமது சூழ்நிலையும் நம்மளை கட்டுப்படுத்தணும். ஒரு கணவன் தப்பு பண்ணக்கூடாதுன்னா மனைவியை கட்டுப்படுத்தணும். அப்புறம் வந்து அவர்கள் வாழ்கிற சூழ்நிலை, அவர்கள் வீடு, சுற்றுப்புறம், உறவினர், இது எல்லாம் அவர்களுடைய வாழ்கிற ஒரு கிராமம், ஊர், இதெல்லாம் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். இப்போ இதெல்லாம் உதவி. நான் என்னை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு எனக்கு நான் மட்டும் காரணமாக இருந்தால் மட்டும் போதாது. எனக்கு எனது சுற்றுப்புற சூழல் இருக்குல்ல, இது எனக்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்போ நான் எளிமையாக வாழ்ந்தால் நான் வாழ்கிறது ஒரு ஊராக இருக்குது, ஒரு கிராமமாக இருக்குது அப்படின்னா அந்த கிராமமே எனக்கு தெரிந்தவர்கள், அங்கே உள்ளவங்க எல்லாம் எனக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள். எனக்கு இருக்கிறது ஒரு வீடாக இருக்கும். அப்போ நான் மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டே நான் தப்பு பண்ண மாட்டேன். தெரிந்து விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டுப்பாடாக என் குடும்பம், என் மனைவி அப்படின்னு நான் இருந்தேன். அது மாதிரி தான் வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க கட்டுப்பாடாக இருக்கணும்னா அது அவங்க மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாது. அவர்கள் கட்டுப்பாடாக இருப்பதற்கு பிறரும் உதவி செய்ய வேண்டும், அந்த சூழ்நிலையும் உதவி செய்ய வேண்டும். தப்பு பண்ணுறதுக்கு உதவி செய்கிற மாதிரி வாழக்கூடாது. தப்பு பண்ணுறதுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு பங்களாக்களில் வாழக்கூடாது. பங்களாக்கள் இந்த மாதிரி சொகுசாக வாழ்கிறது, நிறைய பணக்காரராக வாழ்வது, கோடீஸ்வரராக வாழ்வது எல்லாம் என்னென்னாக்கா அது உங்களை தப்பு பண்ணுறதுக்கு தான் உதவி செய்யும், தப்பு பண்ணுறதுக்கு தூண்டும். ரகசியமாக இருக்குது ஒரு பெரிய பங்களா, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குன்னு வெளியே தெரியாது. யார் உள்ளே வரா, யார் வெளியே போகிறா, கார்லேயே போய்ட்டு கார்லேயே வருவாங்க. யார் உள்ளே போகிறா, யார் வெளியில் போகிறா. அப்போ வந்து யாருக்கும் சந்தேகம் எதுவுமே வராது. ஈஸியாக உங்களுக்கு தப்பு பண்ணுறதுக்கான அனைத்து விதமான பாதுகாப்பையும் அந்த பங்களாக்கள், அந்த சொகுசான வாழ்க்கை முறை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால் தப்பு பண்ணுறதுக்கு தூண்டக்கூடிய வாழ்க்கை முறை, சொகுசான வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதனால தான் ஏன் வந்து ஆடம்பரம், சொகுசு, பங்களாக்களில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே எல்லோரும் இந்த தவறான உறவு மீது ஒரு மோகம் இருக்குது. அதனால் இப்படியெல்லாம் இருக்கணும், கனவு காண்றாங்க. இந்த மாதிரி பங்களா கட்டணும், அங்கே ஒரு பங்களா கட்டணும். அப்படின்னா வந்து யாரை வேணால் அங்கே கூப்பிட்டு போயிட்டு வந்துக்கலாம், நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனைவிக்கு தெரியாமல் அந்த பங்களாவுக்கு போயிடலாம், இல்லை கணவனுக்கு தெரியாமல் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். அந்த காட்டில் உள்ள அந்த தோட்டத்துக்கு நம்ம மச்சியில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்து தப்பு பண்ணிட்டு வந்துடலாம், தவறான உடல் உறவை மேற்கொண்டு விட்டு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நம்ம வந்து கட்டுப்பாடாக வாழணும்னு ஆசைப்பட்டோன்னா எளிமையாகவும் வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும். உண்மை தான் அன்பு. அப்போ நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்புன்னா என்னென்னு தெரியாமல் போயிடும், உண்மைன்னா ஒரு அன்புங்கிறது என்னென்னு தெரியாமல் போயிடும். அதனால் வந்து உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், அதுதான் அன்பு. அன்புக்காக நம்ம எவ்வளோ சிரமப்படுறோம் பாருங்கள். ஒருவருக்காக நாம் உண்மையாக இருக்கிறோம் என்றால் அது எவ்வளோ பெரிய சிரமம். உண்மையாக இருந்தால் தான் நம்ம அந்த உறவு தொடரும். உண்மையாக இல்லைன்னா உறவில் வந்து விரிசல் ஏற்பட்டு விவகாரத்தில் போய் இது முடிஞ்சிடும். அதனால் வந்து உண்மையாக இருப்பதற்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ வேண்டும். அது எளிமையான வாழ்க்கையில் மட்டும்தான் சாத்தியம். எளிமையாக வாழ்கிறவர்கள் அவர்கள் வந்து தப்பு பண்ணணும்னு நினச்சா கூட அவர்கள் வாழுகிற சூழ்நிலை இருக்குல்ல, அது தப்பு பண்ண விடாது. ஒரு பாதுகாப்பு, தப்பு பண்ணுறதுக்கான பாதுகாப்பு அங்கே கிடைக்காது, யாராவது பார்த்துருவாங்க. அதனால் வந்து அவர்கள் வாழ்கிற சூழ்நிலையே வந்து ஒழுக்கமாக வாழ்வதற்கு நிர்பந்திக்கிறது. தப்பு பண்ணுறதுன்னா அதாவது கள்ளத்தொடர்பு சொல்கிறேன். மனைவி அல்லாத இன்னொருவரிடம் ஒரு ஆண் உடலுறவு வைத்துக்கொள்வது, அல்லது கணவன் அல்லாத இன்னொரு
இன்னொரு ஆணிடம் ஒரு பெண் உடலுறவு வைத்துக்கொள்வது, அதைத்தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். பொதுவாக நான் உடலுறவை தப்புன்னு சொல்ல, தவறான உடலுறவை நான் தப்புன்னு நான் சொல்கிறேன். உடலுறவு என்பது தப்பு கிடையாது, அது சரியானது. அது வந்து நீங்கள் கள்ள தொடர்பாக வைக்கிறது கொள்ளும்போது அது தவறாக மாறிவிடுகிறது. சாப்பிட்றது வந்து இப்போ கள்ள தொடர்பு, உடலுறவு என்பது சரியானது தான், அதை தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அது கள்ள தொடர்பு மூலம் அந்த உடலுறவை மேற்கொள்வது தான் தவறு. இப்போ சாப்பிட்றது வந்து சரியான விஷயந்தான், ஆனால் அது இன்னொருத்தருடைய உணவை திருடி சாப்பிட்றது தான் அது தவறான விஷயம், அதுதான் தப்பு. அந்த நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். என்னென்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு தோட்டம், அங்கே ஒரு பங்களா, அதுக்கு நடுவில் ஒரு பங்களா இப்படி ஏற்படுத்தி வச்சுக்கிட்டாக்கா ஏதாவது கள்ள தொடர்புகளை அது போன்ற இடத்தில் பாதுகாப்பாக செய்துவிட்டு திரும்பி வந்து விடலாம் அப்படிங்கிற நோக்கமும் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து இப்படி அங்கங்கே நிறைய தோட்டம், அந்த ஊரில் ஒரு தோட்டம், இந்த ஊரில் ஒரு தோட்டம், தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு இப்படி வச்சுக்கிட்டாக்கா ஏதாவது தப்பான உறவுகளை வந்து தவறான கள்ள தொடர்புகளை வந்து பாதுகாப்பாக கடைபிடித்து விட்டு வந்து விடலாம். இந்த மாதிரி ஒரு நோக்கமும் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது.